7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புதுவையில் 18வது தேசிய புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. 90க்கும் மேற்பட்ட புத்தக நிறுவனங்கள் மற்றும் கல்வி மென்பொருள் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. புதுவையில் கூட்டுறவு புத்தக சங்கத்தின் சார்பில் 18வது புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 90 புத்தக நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. பிறந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும், காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும், பாடம் நடத்துகிற டீச்சராக இருந்தாலும், ஹெச்ஓடியாக இருந்தாலும், ரிட்டையர்டான ஹெச்ஓடியாக இருந்தாலும், எல்லாருக்கும் தேவையான எல்லா விதமான புத்தகங்களும் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்கவரி சேனலோட எங்கேயுமே கிடைக்காத டிவிடிஸ் கிடைக்கும். இக்கண்காட்சியில் உலக புகழ்பெற்ற புத்தகங்களும், தலை சிறந்த எழுத்தாளர்களின் படைப்பும், கல்வி சார்ந்த மென்பொருள் குறுந்தகடுகளும், தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களும் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும், ஆண்கள் பெண்கள் போன்றவர்களுக்கும் தனித்தனியான புத்தக வகைகளும் உள்ளன. இப்போ இருக்கிற நடைமுறையில் என்னமோ எப்படியோ போயிட்டுருக்காங்க எல்லாம் பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்டினுடைய இது தான் நமக்கு அவங்க தான் எதிர்காலத்தினுடைய மன்னர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு நல் ஒழுக்க புக்கெல்லாம் நிறைய வரணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் தற்போது இளம் வயதினரிடம் குறைந்து வருவதனாலும் அவர்கள் வழி தவறி செல்லாமல் இருக்க நல்லொழுக்க புத்தகங்களை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று வயது மூத்தோர் தெரிவிக்கின்றனர். சிறியவர்களை விட பெரிய வயதினர்கள் தான் புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். அதே போல இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எத்தனை நண்பர்களுக்கு சமம் என்று உங்களுக்கு தெரியாததல்ல. விவேக் குமார், நியூஸ் 7.